மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் குரு வீட்டில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. குருவும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று திரிகோணஸ்தானங்களிலே அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 4ஆம் இடமாகிய கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை, 5ஆம் இடத்தில் குரு ராகு என அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். உங்களது தொழிலிலே நீங்கள் அமோக வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய தொழில் தொடர்பான மற்றவர்களெல்லாம் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி மிக பெரிதாக இருக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்பதற்காக நாம் வளராமல் இருக்க முடியாது. ஐயோ நம்ம நல்லா இருந்தால் மற்றவங்க வைத்தறிச்சப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம நல்லாமல் இல்லாமல் இருக்க முடியுமா? யாரே என்ன நினச்சிட்டு போட்டோம், நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை அடையப் போகிறீர்கள். மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போகிறீர்கள். மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுடைய தொழிலில் ஏற்பட போகிறது. இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய கடமைகள், முக்கியமான இன்றியமையாத பணிகள் என்னென்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்து வாருங்கள். அதிகமாக யாருடனும் பேச வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றையெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. இன்றியமையாத பணிகளை மட்டும் செய்து உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் தேவையில்லாமல் வெளியே அலைய வேண்டாம். வெயிலோ மழையோ எதுவாக இருந்தாலும் வெளியே சுற்றுவதை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைய தினம் இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசிக்கு மிகவும் நன்மை அதிக அளவிலே செய்கின்ற கிரகமான சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்து சந்திரன் குரு பார்வை. 2ஆம் இடமாகிய சந்திரனின் வீட்டிலே ராசி அதிபதி சந்திரனின் வீட்டிலே சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம். ஆகவே அதிக அளவிலான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது தொழில் சிறப்பாக முன்னேற்றம் காணும். உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது சேவை சார்ந்த துறைகளாக இருந்தாலும் அதிலே வளர்ச்சி ஏற்படுவது உறுதி. தொழிலில் மிக பெரிய ஒரு திட்டத்தை இப்பொழுது நீங்கள் செயல்படுத்துவீர்கள். தொழிலை வெற்றி அடைய செய்வதற்காக நீங்கள் போடுகின்ற திட்டங்களெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்திலே ராசி அதிபதி புதன் சூரியன் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.